ஏய்யா, உனக்கு இன்னும் அந்த வியாதி போடலையா? ஒரு மண்டலம் மருந்து சாப்பிட சொன்னானே, சாப்பிட்டியா? சாப்பிடல. சரக்கடிச்சு விட்டியோ? மூளை முடுக்கெல்லாம் சாராய கடையை திறந்து வச்சா நீ மட்டும் என்ன பண்ண போகிற? நீ தான் வேலுவாப்பா. ஏய்யா, ஏன் அவனுக்கு சரியாக காது கேட்காதோ? கோர்ட்டில் என்ன சொல்லணும்னு சொல்லி கூப்பிட்டு வர மாட்டியலோ? அடிச்சாங்களாப்பா? ஆமான்னு சொல்லுடா. இவனை ஒரு 15 நாள் சேலம் சிறையில் அடைக்க உத்தரவிடுறேன். இந்தாங்க செட்டியார். ஏண்டா இப்படி ஒரு ஆண்டா சாம்பார் குடிச்சு என் உயிர் எடுக்கிறத விட காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணினா வந்தவ வாக்கி ருசியாக வடிச்சு போடுவாளா இல்லையா? ஏதை நம்பி கல்யாணம் பண்ணுற செட்டியார்? எதை நம்பி கல்யாணம் பண்ணுறதா? வேலை கிடைச்சா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு வீம்பார் கையா செட்டியார். நான் கூட தான் 4 பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் வேலைக்கு போனேன். நீ அது வரைக்கும் அதே வேலையை தானே இருந்த. சோறு போடுறாங்க, சோறு போடுறாங்க, இந்த சோறுன கட்ட பாடம் வாய் மூட்டு வாங்கியா. போயா யோ கூத்தாடி, பல்லக்கெல்லாம் உடைச்சி பேத்துடுவேன். ஒழுங்கா வரிசையில் இன்னும் சோத்தை வாங்கின்னு போ. சோறு போடுறாங்க. ஏன்னா எதுக்கு நான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ கெடுபிடி ஆகுது? புதுசா ஒரு கைதி கடலூர் ஜெயிலிருந்து வராராம், அதனால தான் இந்த கெடுபிடி. நான் சொன்னேன்ல புது கைதி இவர் தான். இங்கே கியூலெல்லாம் நிற்க வேண்டியதில்லை, தனியாகவே போய் வாங்கிக்கலாம். சட்டத்தை மதிக்கணும். வேகமா வா. எல்லாரையும் சீக்கிரம் அனுப்பிச்சுடு. நந்தா, நீங்கள் வேணும்னா தனியாக உட்காந்து சாப்பிடுங்களேன். வேணாங்க, நான் மற்ற கைதிகளோட ஒன்றா இருக்கணுன்ற காரணத்துக்காக தான் ஜட்ஜுக்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டேன். நான் தனியாக இருக்க விரும்பலை. ஏய், இப்படி போய் உட்காருப்போ. வணக்கம், என் பேர் நந்தா. என் பேர் வேலுண்ணா. உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாம், ஏன் கத்திரிக்காயை ஒதுக்கி வச்சுருக்கீங்க? கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது, அது இல்லாமல் அதில் புழு இருக்குது, அதான். இந்த கத்திரிக்காயில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் புழு இருக்க கத்திரிக்காயில் தான் நச்சுத்தன்மை இருக்காது. புழுவை தூக்கி போட்டு சாப்பிடுங்க. அப்போ நல்ல கத்திரிக்காய்னு வாங்குறதெல்லாம் விஷம் தானா? அதில் என்ன சந்தேகம்? கத்திரிக்காய் மட்டும் இல்லை, விலையை அதிகமாக கொடுத்து தேடி தேடி விஷத்தை தானே வாங்கி தின்றோம். சாப்பிடுங்க. கூட்டம் கூட்டமாக மக்களோடவே இருந்து பழக்கமாயிடுச்சு. என்னால் தனிமை சிறையில் இருக்க முடியல. அதனால தான் ஜட்ஜிக்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களோடவே இருக்கலான்னு வந்துட்டேன். தம்பி, கொஞ்சம் நவுந்து உட்காரப்பா. தம்பிக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் உண்டா? இல்லைண்ணே. நல்ல பழக்கம். பீடி சுயமரியாதை இழக்க வச்சுரும். நிச்சயமா. தம்பி அண்ணாமலை, ஒரு பீடி இருந்தா கூட பாருண்டு இழு இழுக்கிறதுக்கு. கொடுக்க முடியாது போயா, என்கிட்ட இருக்கிறதே ஒரே பீடி தான். ஏன் தாத்தா ஊர்பட்ட தத்துவம் பேசுற? போய் போய் எச்சி பிடிக்கு இப்படி கஞ்சிர. நான் தான் சொன்னேன்ல, பீடி சுயமரியாதை இழக்க வச்சுரும். எத்தனை செக் போஸ்ட் போட்டாலும் மரம் திருடுறவங்கள தடுக்கவே முடியல. இல்ல மரம் திருடுறவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோமா? இந்த இன்ஃபார்மருங்கெல்லாம் என்ன பண்றானுங்க? தகவல் சேகரிக்கிறோன்ற பேர்ல சின்ன வீடு தான் அதிகம். என்ன ரேஞ்சரு ஐயா சொல்லுங்கய்யா. உங்களுக்கு எத்தனை சின்ன வீடுன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, வயசாயிடுச்சுங்க. வெள்ளக்காரங்காலத்துல பொம்பளையில கைக்குள்ள வச்சுக்கிட்டா வேவு பார்க்கறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு நினைச்சான். அது மட்டும் தொடருது. காட்டை காப்பாற்ற தவறிட்டோம். என்ன கண்ணா யோசனை? சார், நம்ம ஊர் காட்டில் புலி விழுந்தா மடுன்னு ஒரு இடம் இருக்குது சார். அந்த இடத்துல புலிகள் நடமாறதா ஒரு பயம். பெரும்பாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அவ்வளோவா அந்த ஏரியாவுக்கு போகிறதில்ல சார். சார், அதுதான் சார் மரம் கடத்தவங்களுடைய முக்கியமான இடம். நாம் அந்த இடத்த டார்கெட் பண்ணால் எல்லாரும் ஈஸியாக மடிக்கலாம் சார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்கு 4-5 பேர் மேலே நம்ம டிபார்ட்மெண்ட்டு அவங்கள கண் வச்சுட்டு சார். அவங்கள சந்தித்து கொஞ்சம் பணம் தரோம், ஆடு மாடு தரோம், லோன் தரோம்னு சொன்னோன்னா புரோக்கர்களை கட்டி கொடுத்துருவாங்க சார். புரோக்கர்களை பிடிச்ச 15 நாளில் எல்லா மரவட்டங்களையும் பிடிச்சிடலாம் சார். அதுக்கு உங்கள் ஊர் ஆளுங்கெல்லாம் ஒத்து வருவாங்களா? நிச்சயமாக ஒத்து வருவாங்க சார். என்னடா குருணராசி, சாம்பார் குடிச்ச ஏப்பமா? ஏண்டா
உங்கள் அப்பாவையும் ஆத்தாலையும் சின்ன வயசுல மேலே கிளப்பி விட்டேன். வீட்டில் 95 வயசு கிளவி கிடக்கு. அது முந்தா நாள் வந்து என் முழங்கால கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. எதுக்கு உங்கள் காலை பிடிச்சி எதுக்கு அழுகுது? இந்த எரும மாட்டு பையன் ஒரு நாளைக்கு 7-8 முறை சோறு கேட்குறான். என்னால் சமைச்சு மாள முடியல. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, நான் விடுதலை வாங்கிக்கிறேன்னு சொல்லுது. எதை நம்பி கல்யாணம் பண்ணுற செட்டியார்? எதை நம்பி கல்யாணம் பண்ணுறதா? எத்தனை பேர் குழப்புன்னு குழப்பி விட்டாலும் கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்காயா? இவன் தான் என் மனுஷன். சாகண்ணா, சுண்டல் சாப்பிடாம அப்படி என்ன யோசனை? இல்லை தம்பி, ஒருத்தன் 2 இழுக்கே தொண்டி பீடி கொடுக்குறேன்னா இந்த சுண்டல் கொடுத்தாதான் அவன் பீடி கொடுப்பான். ஒன்று இழந்தால்தான் ஒன்று பெற முடியும்னு இதை தான் சொன்னாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னத்துக்கு நான் ஜெயிலுக்கு வந்தீங்க? ஏதாவது திருட்டு வந்தீங்களா? இல்லை தேங்காய் மாங்க திருநீங்களா? இல்லை தம்பி. ஆடு மாடு? ஏன்பா, ஆடு மாடு திறன்னா தான் ஜெயிலில் கொண்டு வந்து போடுவாங்களா? இல்லைன்னா உள்ளே கொண்டு வந்து போட மாட்டாங்களா? பின்ன என்னத்துக்கு போடுவாங்க? அவர் ஏதோ எழுதினாராம், உள்ளே கொண்டு வந்து போட்டு எழுதுனுக்கலாமா? ஆமாம். நல்ல வேலை, எனக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாதுண்ணா. கர்ணா, என் பையன் சாவுக்கு அப்புறமா நான் காட்டு பக்கமே போகிறதில்லப்பா. ஏதோ உன் புண்ணியத்தில் ஃபாரஸ்ட்டுக்காரனை விட்டுட்டாங்கன்னா போதும்பா. அண்ணே, உங்கள் எல்லாரையும் காப்பாற்றத்தான் டிஎஃப் கிட்ட பேசியிருக்கேன். எந்த புரோக்கர் எந்தெந்த லாட்ஜில் இருக்காங்க, எங்கெல்லாம் மரம் வெட்டுறாங்க, இதை மட்டும் சொன்னால் போதுங்க. நீ ஐயா விட்டாரு, நீங்கள் ரெடி ஆகும். ஏன்னா நீங்களா போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. நான் கிளம்புறேன். எனக்கு பவுர் ஒரு மாதிரி ஆகுதுண்ணா. கொஞ்சம் இரு, பார்த்து போகலான்டா. போனா அது வரைக்கும் நான் தாங்காதுண்ணா. இவங்க தானா? ஆமாம் சார். வர சொல்லு. சரிங்க சார். வாங்க, உங்கள் எல்லாரையும் சார் கூப்பிட்றேன். அந்த எங்கே போகிறா? அவனுக்கு வவுறு சரியில்லையா? வயிறு சரியில்லையா? யோ யோ, எங்கேயா போகிற? வா. ஏன்பா விடுப்பா, கத்தலேருந்து பவுர் சரியில்லப்பா எனக்கு. யோ, உள்ள பாத்ரூம் இருக்கே, அங்கே போகலாம். வா. அந்த காலத்தில் நமக்கு போக தெரியாதுப்பா. யோ, எல்லாம் பழகிக்கலாயா, வாயா. விடுப்பா, பாரஸ்காரனை பார்த்தா பவுரே கலங்கிடுச்சுன்றா. நான் பார்த்துக்கிறியா? போயா, நான் டிஎஃப் கிட்ட பேசுறியா? எல்லாம் போயா போயா. வணக்கங்க ஐயா. கர்ணா உங்க எல்லாரையும் பத்தி சொல்லியிருக்காரியா? நீங்களாம் வெறும் கூலிக்கு மரத்தை வெட்டுறவங்க. உங்க அறியாமையையும் வறுமையையும் முதலாளிங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரோக்கர்களை பிடிக்கிறதுக்கு உங்க உதவி தேவைப்படுது, புரியுதா? கவர்மெண்ட்டை நம்புங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யும். என்ன?